சத்திய வேதமே, உனக்காய் உயிர் விட்டோர் எத்தனை பேர் கடந்த காலத்தில். நித்திய வேதமே, நின் மகிமை அறியாது உயிர் விடுவோர் எத்தனை பேர் நடப்பு காலத்தில். புத்தியூட்டும் வேதமே, உன்னால் புதிய எருசலேம் சேர்வோர் எத்தனை பேர் எதிர்காலத்தில். சக்தியூட்டும் வேதமே, நின் சபையார் பாவத்தில் மாண்டு மடியாமல் பாதுகாத்திடுவாயே. இந்த வேதத்திற்காக நம்மளாம் ஒன்றும் உயிரும் குடிக்கல, ரத்தமும் சிந்தலை, சரிதானே? அதற்காக நாம் நேரம் செலவழித்து கவனம் செலுத்தி படித்தோம், தியானித்தோம், ஆராய்ச்சி செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அழகாய் சீர்படும். ஆரம்பத்தில் படித்தோம், ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்கள் கூட்டம் மிகுதி. பாருங்களேன், எத்தனை பேர் இந்த வேதாந்தத்திற்காக உழைச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் இது எல்லாருக்கும் போகணும்னு சொல்லி இது எல்லாருக்கும் பிரசித்தமாக வேண்டும் என்று உழைத்திருக்கிறார்கள். அதுக்காக தமிழை கற்று இருக்கிறார்கள். சத்திய வேத வசனங்களை நம்ம மனசுல பதிப்போம், அதுபடி வாழ நம்ம அர்ப்பணிப்போம்.